ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நாம் இந்திய அரசியலமைப்பு அந்த டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது நமக்கு குரூப் 4 2024 கேட்ட கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்னும் பகுதி சார்ந்த சரியான விடையை கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். விதி 5லேருந்து 11 வரைக்கும் அரசமைப்பு சட்டத்தில் பகுதி 2ல் நமக்கு குடியுரிமை சட்டம் பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த குடியுரிமை சட்டம் நமக்கு 1955 நிறைவேற்றியிருப்பாங்க. இது நமக்கு 10th குடிமையியல் யூனிட் 1ல் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 12 கீழ் அரசு என்ற சொல் எவற்றை உள்ளடக்குகின்றதுன்னு கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்டான ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் டி 1, 2, 3 மற்றும் 4. இது நமக்கு 12th பாலிட்டி புக் இந்திய அரசியலமைப்பு என்ற யூனிட்டில் லாஸ்ட்டு கலைச்சொற்களில் அரசுக்கு டெஃபனிஷன் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்திய அரசமைப்பின் அடிப்படை உரிமைகள் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் 3 மற்றும் 4. இதுதான் நமக்கு சரியான ஒன்று. ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது. நீதி புனராய்வின் அடித்தளமே அடிப்படை உரிமைகள் தான். இந்த 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இது ரெண்டுமே நமக்கு 10th பாலிட்டி யூனிட் 1ல் கொடுத்துருப்பாங்க. அதாவது 10th குடிமையியல் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு பாடம் இருக்கும், யூனிட் 1. அதில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் ப்ளே பட்டனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.